வணக்கம், என் பெயர் டாக்டர் பூரு தவான். இன்று இந்த வீடியோவில் பயாலிசிஸ் நோயாளிகளுக்கான தூக்கம் எவ்வளவு முக்கியமானது என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். ஏனெனில் தூக்கத்தை பற்றிய விவாதங்கள் அடிக்கடி பயாலிசிஸ் நோயாளிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினருக்கிடையில் நடைபெறுகிறது. முன்னதாக 10 மணி நேரம் 12 மணி நேரம் தூங்குகிறார்கள். காலை 12 மணிக்கு முன் எழுவதில்லை. உடற்பயிற்சிக்கான நேரம் வந்துவிட்டது. அவர்களுக்கு காலை விரைவாக எழுந்து உடற்பயிற்சி செய்யுங்கள் என்று சொல்லுங்கள். இந்த மாலி மிகவும் கடினமாகிறது. நோயாளி ஸ்டியூ எக்ஸர்சைஸ் செய் அப்படின்னால் எனக்கு ஒரு மிகவும் எளிய விதி உள்ளது. நான் எப்போதும் நோயாளிகளுக்கு 8 மணி நேர தூக்கம் முக்கியமானது என அறிவுறுத்துகிறேன். 6 மணி நேர தூக்கம், 8 மணி நேரம், 8 மணி நேர தூக்கம் ஏன் என்பதை நான் பின்னர் விளக்குகிறேன். நீங்கள் 8 மணி நேர முழு தூக்கம் எடுக்க வேண்டும். நீங்கள் ஒரு முறை எழுந்த பிறகு நீங்கள் முழு நாளும், அதாவது அடுத்த 16 மணி நேரம் உட்காரவோ அல்லது படுக்கவோ கூடாது. ஏனெனில் பெரும்பாலும் நோயாளிகள் அவர்கள் உணவு சாப்பிடுகிறார்கள். உணவு சாப்பிட்ட பிறகு குடும்பத்தினர் மற்றும் உணவு சாப்பிட்டு தூங்குகிறார்கள். நோயாளியும் தூங்குகிறான். 3 மணி நேரம் தூங்குகிறோம். பிறகு இரவில் தூங்க, ஆனால் தூங்க முடியவில்லை. ஒரு பயாலிசிஸ் நோயாளிக்கு சரியான நேரத்தில் தூங்குவது மற்றும் சரியான நேரத்தில் எழுவது அவரது மீட்பில் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. இது ஏன் முக்கியமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். மூளையின் உள்ளே க்ளோட் ஏற்பட்டது. மூளையின் உள்ளே நஸ்பிடிதீதோ, மூளையின் ஒரு பகுதியிற்கு சேதம் ஏற்பட்டது. இப்போது அதை நரம்பியல் பிளாஸ்டிசிட்டி மூலம் மீட்டெடுக்க வேண்டும். அதாவது மூளை தனது உள்ளே அந்த மேம்பாட்டை கொண்டு வரும். இப்போது நமது மூளை மேம்பாடு மற்றும் பழுது பார்க்கும் வேலைகளை அதிகமாக இரவில் செய்கிறது. இது மட்டுமல்ல, மூளை, உடல் அல்லது எந்த ஒரு பகுதியும் இரவு நேரத்தில் தூங்கும் போது அதிகமாக மீட்கிறது. எந்த காரணத்திற்காகவோ எங்கள் இரவு தூக்கம் குறைந்தால் அந்த நோயாளியில் குணமடையும் செயல்முறை மெதுவாகும் என்பதை நாம் காண்கிறோம். நீங்கள் எந்த மருத்துவமனையில் சென்றால் நோயாளிகளை சந்திக்க நேரம் வரையறுக்கப்பட்டிருப்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். டாக்டர் பூரு தவான் வருகிறார்கள், நோயாளிகள் ஓய்வெடுக்க வேண்டும் என்று நோயாளிகள் தூங்க வேண்டும் என கூறுகிறார்கள். இதற்கான காரணம் மிகவும் அறிவியல் அடிப்படையிலானது. நோயாளி எவ்வளவு அதிகமாக செயல்படுகிறாரோ அவ்வளவு நல்ல முறையில் அதற்கேற்பவே அவர் மீட்க முடிகிறது. பயாலிசிஸ் நோயாளிகளுக்கு என்ன பிரச்சனை உள்ளது? அனைத்து நோயும் ஓய்வெடுக்கும் போது சரியாகிறது, ஆனால் பயாலிசிஸ் நோயால் மேலும் மோசமாகிறது. பயாலிசிஸ் நோயாளிகளில் அதிக அளவிலான அழுத்தம் மிகவும் ஆபத்தானது. எனவே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் ஒரு முக்கியமான அளவுகோலை அமைக்க வேண்டும். அதாவது நோயாளிக்கு தேவையான அளவுக்கு சரியான அளவிலான அழுத்தம் இருக்க வேண்டும். அதாவது 8 மணி நேரம் இரவில் தூங்க வேண்டும். நீங்கள் 8 மணி நேரம் தூங்கினால் எழுந்த பிறகு உங்கள் உடலில் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். இது மிகவும் முக்கியமாகிறது. நான் எந்த செயல்பாடும் செய்யவில்லை என்றாலும், நான் ஒரு நாற்காலியில் உட்கார்ந்திருந்தாலும் என் முதுகின் பயிற்சி தொடர்ந்து நடைபெறுகிறது. ஏனெனில் எனக்கு எடையை சமநிலைப்படுத்த வேண்டும். மசால் சிறிது அளவுக்கு இயக்கம் அடிக்கடி நடைபெறுகிறது. உடல் தனது எடை மேலாண்மையை சமநிலைப்படுத்தும் பகுதியை தொடர்ந்து மேம்படுத்தி கொண்டே இருக்கும். எடுத்துக்காட்டாக, ஒரு நோயாளிக்கு சமநிலையை உருவாக்குவதில் சிரமம் இருந்தால் நான் அவரை படுத்தி வைக்க சொல்கிறேன். அப்போது நோயாளி எப்போதும் படுத்திருப்பார். அவர் படுத்திருப்பதால் அவரது மசால் எந்த வேலைக்கும் ஈடுபடாது. இன்று மசால் வேலை செய்யவில்லை என்றால், முயற்சி கூட செய்யவில்லை என்றால் மூளையில் எவ்வாறு மேம்பாடு ஏற்படும்? அது அவரை மீண்டும் சமநிலையை உருவாக்கக்கூடிய வகையில் உட்கார வைக்குமா? அதனால் எங்கு சமநிலையை பெறுவதில் சிரமம் உள்ள நோயாளிகள் இருக்கிறார்கள், அவர்கள் உட்கார்வதில் சிரமம் அடைகிறார்கள், ஒரு பக்கம் விழுகிறார்கள், அவர்களுக்கு எப்போதும் அறிவுறுத்துகிறோம், நீங்கள் இரவில் முழுமையாக தூங்க வேண்டும். காலை எப்போது வேண்டுமானாலும் எழலாம். ஒருமுறை எழுந்த பிறகு, ஒருமுறை உட்கார்ந்த பிறகு மீண்டும் படுக்கையில் உட்காரக்கூடாது அல்லது படுக்க வேண்டும். ஏனெனில் படுக்கை உட்கார்வதற்காக முற்றிலும் உருவாக்கப்படவில்லை. அது கொஞ்சம் மென்மையாக இருக்கும். நீங்கள் அதில் உட்கார்ந்தால் அதில் மூழ்கி விடுவீர்கள். எனவே நீங்கள் மிகவும் நீண்ட நேரம் படுக்கையில் உட்கார்ந்தால் உங்கள் முதுகில் வலி தானாகவே தொடங்கும். இதற்காக படுக்கையில் உட்கார்வதை நாம் தவிர்க்கிறோம். நீங்கள் எந்த மென்மையான நாற்காலியில், சொகுசு நாற்காலியில் அல்லது கவுசில் உட்காரலாம். உங்கள் முதுகை பின்னால் வைத்திருக்காமல் முயற்சிக்கவும். இதனால் உங்கள் முதுகின் பயிற்சி தொடர்ந்து நடைபெறும் மற்றும் உங்கள் மசாஜுகள் வலிமை பெறும். இப்போது தூக்கத்தின் முக்கியத்துவம் பற்றி பேசினோம். எனவே எந்த நோயாளிக்கு தூக்கம் குறைவாக வந்தால் அவர் தனது தூக்கத்தை மேம்படுத்த வேண்டும். தூக்கத்தை மேம்படுத்துவதற்கான மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம். உங்களிடம் 2 வழிகள் உள்ளன. அதில் சிறந்த வழி உடல் சோர்வாகும். நீங்கள் எவ்வளவு அதிகமாக உடற்பயிற்சி செய்வீர்கள், உங்கள் உடல் அத்தனை சோர்வாகும். உங்கள் உடல் சோர்வாகும் போது அது மிகவும் நல்ல மற்றும் ஆழமான தூக்கத்தில் செல்லும். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாளில் எங்கள்
உடலை சோர்வடைய செய்ய வேண்டும் மற்றும் இரவில் மிகவும் நீண்ட ஆழமான தூக்கத்தில் செல்ல வேண்டும். இதனால் எங்கள் மீட்பு இரவு மற்றும் காலை பயிற்சியால் நடைபெறும். இரண்டின் இணைப்பு மிகவும் முக்கியமாகும். நோயாளி இரவில் தூங்காமல் மட்டும் உடற்பயிற்சி செய்தால் அது சிரமமாக இருக்கும். நோயாளி மிகவும் தூங்கினால் உடற்பயிற்சி செய்யாமல் இருந்தால் அது சிரமமாக இருக்கும். எனவே இதற்கிடையில் நீங்கள் சமநிலை உருவாக்க வேண்டும். ஆகவே நீங்கள் 8 மணி நேரம் தூங்க முயற்சிக்க வேண்டும். இல்லையெனில் 16 மணி நேரத்தில் குறைந்தது 8 மணி நேரம் உங்கள் உடற்பயிற்சியை செய்யுங்கள். இப்போது 8 மணி நேரம் உடற்பயிற்சி செய்வது மிகவும் நீண்ட நேரமாகும். எனவே நோயாளிகள் இதை கேட்டு பதற்றமடைகிறார்கள். 8 மணி நேரம் எப்படி உடற்பயிற்சி செய்வேன் என்று. இதற்கான மிகவும் எளிய வழி, நீங்கள் நடக்க. சிரமமாக இருந்தால் நீங்கள் எவ்வளவு முடிந்தாலும் நடக்க வேண்டும். நாளில் 12 மணி நேரம் 3 மணி நேரம் கூட நடக்க வேண்டுமானால் அது மிகவும் கடினமாக இருக்காது. யாரும் ஒரே முறை மட்டும் செய்யக்கூடாது. நீங்கள் கொஞ்சம் நடந்து, கொஞ்சம் உட்கார்ந்து, கொஞ்சம் தேநீர் குடித்து, உணவு சாப்பிடாமல், பிறகு கொஞ்சம் நடைபயிற்சி செய்ய சென்றால் பின்னர் மீண்டும் திரும்பி வரலாம். வீட்டின் உள்ளே சுற்றி கொண்டிருக்காதீர்கள். எப்போது பாக் செல்லுங்கள், எப்போது மால் செல்லுங்கள், எப்போது நண்பர்களிடம் செல்லுங்கள். உங்களுக்கு சிரமம் ஏற்படும். ஆனால் இன்றைக்கு நீங்கள் சந்திக்கும் சிரமம் எதிர்காலத்தில் உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். இப்படி நாம் எங்கள் உடலை பயிற்சி செய்கிறோம். நீங்கள் முழு நாளும் உட்கார்ந்திருப்பீர்கள் மற்றும் நான் மருந்து எடுத்துக்கொள்வேன் என்று நினைத்தால், நான் சரியாகிவிட்டால் என் கையை இயக்கத் தொடங்குவேன். அந்த நாளே வரவில்லை, வருவதும் இல்லை. ஒரே ஒரு பயாலிசிஸ் நோயாளியிலும் இப்படியான மீட்பு காணப்படவில்லை. குறிப்பாக பயாலிசிஸ் மாதங்கள் முடிந்த பிறகு இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? உங்கள் கைகளால் எவ்வளவு குறைவாக முடியுமானால் செய்ய வேண்டும். நாம் அந்த வேலைகளை செய்ய உணவு சாப்பிடுவது, உங்கள் ஆடைகளை மடிக்க வேண்டும், பாத்திரங்களை கழுவ வேண்டும். நீங்கள் உங்கள் கைகளால் எவ்வளவு குறைவாக செய்ய முடியும் செய்ய. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை மட்டும் கூறுங்கள். அல்லது நாம் இரு கைகளையும் பயன்படுத்தலாம். அல்லது பயாலிசிஸ் உள்ள கையை மட்டும் பயன்படுத்தாமல் இருக்க வேண்டும். எது முற்றிலும் சரியாக இருக்கிறதோ அதை மட்டும் செய்வோம். அல்லது இரு கைகளையும் பயன்படுத்துவோம். அல்லது எங்கள் கியூக்கியை நாம் இதை செய்யும் போது நாம் என்ன செய்கிறோம்? நாம் தனித்துவமாக்கல்களை செய்கிறோம். நாம் என்ன செய்கிறோம்? நாம் எங்கு சிரமம் வருகிறது என்று மதிப்பீடு செய்கிறோம். சிரமங்கள் எங்கு உள்ளன என்பதை கண்டுபிடிக்கும் போது அந்த சிரமங்களை தீர்க்க முயற்சிக்கிறோம். நீங்கள் வேலை செய்யாத வரை உங்கள் கைகளை இயக்குவதில், விரல்களை இயக்குவதில், கையெழுத்தை இயக்குவதில் என்ன சிரமம் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர முடியாது. நீங்கள் அதை பார்த்தால் மட்டுமே அது மூளைக்கு செல்லும். இப்போது மூளைக்கு எப்போது சிக்கல் ஏற்படுகிறது, அது ஒரு பிரச்சனை ஆகும். அப்போது அது அந்த பிரச்சனையை நினைத்து அதில் வேலை செய்கிறது. நீங்கள் அந்த பிரச்சனையை பார்க்கவில்லை, புரிந்து கொள்ளவில்லை என்றால் அந்த பிரச்சனை தீர்க்கப்படுவதில்லை. அதனால் நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் தூக்கத்தை மிகவும் நல்ல முறையில் கவனிக்க வேண்டும். தூக்கம் உங்கள் ஆழமான சத்தமில்லாத 8 மணி நேரம் குறைந்தபட்சமாக இருக்க வேண்டும். நீங்கள் அடிக்கடி எழுந்து சிறுநீர் போக வேண்டியிருந்தால் அதை சரி செய்ய வேண்டும். இதற்கான மிகவும் எளிய வழி 67 மணிக்கு பிறகு நீரின் அளவை குறைப்பது. இதனால் நீங்கள் இரவில் மலம் கழிக்க அடிக்கடி எழ வேண்டியதில்லை. இரண்டாவது முறையை நான் உங்களுக்கு கூறினேன். தூக்கம் குறைவாக வந்தால் அதில் சோர்வால் நீங்கள் வேலை செய்ய தொடங்குங்கள். மேலும் நான் கூற விரும்பிய இரண்டாவது முறையை நான் கூறுகிறேன். சோர்வின் பிறகு கூட நீங்கள் தூக்கம் வரவில்லை என்றால் ஒரு ஆரோக்கிய சேர்க்கை உள்ளது. அதன் பெயர் மலானடோனி. இது எங்கள் கண்களில் வெளிவரும் ரசாயனமாகும். இது எங்கள் உடலுக்கு தூக்கம் உணர்வை அளிக்கிறது. எனவே உடற்பயிற்சி செய்த பிறகும் சரியாக தூங்க முடியாத நோயாளிகளுக்கு இது ஒரு நல்ல உதவியாக இருக்கலாம். இதை பயன்படுத்தலாம், ஆனால் மிகவும் குறைவாகவே பயன்படுத்த வேண்டும். 0.0% நோயாளிகளில் இதை பயன்படுத்த வேண்டும். 99% நோயாளிகள் உடற்பயிற்சி செய்து முழு நாளும் வேலை செய்து கொண்டிருப்பதால் அவர்கள் தூங்குவதில் சிரமம் இல்லை. எனவே இதை பெறுவதற்கான தேவையில்லை. எனவே நான் நம்புகிறேன், இந்த வீடியோ மூலம் நீங்கள் தூக்கத்தை புரிந்து கொண்டிருப்பீர்கள். குடும்பத்தினர் கூட எப்படி நோயாளியை நடத்த வேண்டும் என்பதையும் புரிந்து கொண்டிருப்பார்கள். ஒரு முறை எழுந்த பிறகு மீண்டும் படுக்கைக்கு செல்ல வேண்டாம். இந்த விஷயத்தை கவனிக்கவும். 8 மணி நேரம் அல்லது 10 மணி நேரம் நோயாளி தூங்கினால் இரவில் எந்த சிக்கலும் இல்லை. காலை நேரம் தவறவிட்டாலும் முழு நாளில்